ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் லேர்னிங் தமிழ். நம்ம இன்றைக்கி 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 1லேருந்து தனித்திறமை அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காட்டுக்கு ராஜாவான சிங்கம் சில நாள் வெளியூர் போகிறப்ப தன்னோட பொறுப்புகளை புலிகிட்ட ஒப்படைக்குது. அப்போ புலியும் சில நாள்களுக்கு ராஜாவாக பதவி ஏற்றுக்குது. சிங்கக்குட்டியை தளபதியாக நியமிக்குது. இப்போ புலி காட்டுக்கு ராஜா, அப்புறம் சிங்கக்குட்டி படைத்தளபதி. சிங்கக்குட்டி தான் நமது படைத்தளபதி அப்படின்னு சொல்லி சிங்கம் நியமிக்குது. சிங்கக்குட்டியே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சிங்கம் சொல்லுது. நன்றி மன்னர், உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சிங்கக்குட்டியும் பொறுப்பை ஏற்றுக்குது. ஆந்தையாரே, நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர் அப்படின்னு சிங்கம் இரவு காவல் அமைச்சர் பொறுப்பை ஆந்தைக்கு கொடுக்குது. சரிங்க அரசே, நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஆந்தை சொல்லுது. கழுதையாரே, உமக்கு உரிய பதவி அப்படின்னு சொல்லி சிங்கம் யோசிக்குது. அப்போ கரடி என்ன சொல்லுது அப்படின்னா, ராஜாவே ராஜாவே, இந்த கழுதை ஒரு முட்டாள், கழுதையால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட கரடி சொல்லுது. அதுக்கு ராஜாவும் என்ன சொல்கிறாங்க, அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கரடி மறுபடியும் சொல்லுது, இதே போல் முயல் ஆமை இரண்டும் எதற்கும் பயன்படாது அப்படின்னு சொல்லி கரடி சொல்லுது. ஆமை ஒரு சோம்பேறி, அது எப்போதும் மிக மெதுவாக செல்லும். முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும். ஆமை ஒரு சோம்பேறி, முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும், ஆமை மெதுவாக தான் போகும் அப்படின்னு கரடி சிங்கத்துக்கிட்ட சொல்லுது. அதுக்கு சிங்கம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கரடியாரே, வாயை மூடும். ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும், அதனால் சமையல் வேலை செய்யட்டும். ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும், அதனால் சமையல் வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சிங்கம் சொல்லுது. முயல் அதிவேகமாக ஓடும், எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு சேர்க்கும் வேலையை செய்யட்டும். முயல் வேகமாக ஓடுறதுனால தேவையான பொருளை எடுத்துகிட்டு தரட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான பொறுப்புகளை சிங்கம் ஒப்படைக்குது. கழுதை பகைவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும். கழுதை எதிரிகள் வர்றப்ப கத்துட்டும், எதிரிகள் வர்றப்போ உரக்க கத்துட்டும் அப்படின்னு சொல்லி சிங்கம் அதுக்கு ஒரு பொறுப்பை தர்றாங்க. யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது, அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும். யாரையும் குறைச்சி எடை போடக்கூடாது, அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிங்கம் சொல்லுது. அதுக்கு கரடி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்வது சரிதான் அரசே, இப்போது நான் தெரிந்து கொண்டேன். கரடி என்ன சொல்லுது, நீங்கள் சொல்கிறது சரிதான் அரசே, இப்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ இதோட நீதி கருத்து என்ன அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும், அதே கண்டுபிடிச்சி நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவங்கள பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எல்லோரும் இப்போ நமக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்கூல்லலாம் நிறைய காம்படிஷன் வைப்பாங்க. நமக்கு டிராயிங் வருமா, பாட்டு வருமா, டான்ஸ் வருமா, எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறது, நம்ம ஒவ்வொரு காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.